சாப்பாடுலாம் எடுத்தா இலை வாங்கிட்டு வந்துட்டு மேனேஜர் வந்துருவான். இலை வாங்கிட்டு வந்துட்டா சில ஒரு தண்டம் மேனேஜர் ஒரு தண்டம். மாமாவும் வார வாரம் மேனேஜருக்கு கூப்பிட்டு மக்களையே விருந்து வைக்கிறார். நரசிம்மாச்சாரிக்கு ஒரு நப்பாசை, எப்படியாவது வரது குட்டிக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாம்னு. அந்த கிழம் இன்னும் வரது வேலையில வைக்கலையே. என்னடி கிண்டல் பண்றேன்? எவ்வளவு உத்தேசம் பண்ணியா மேனேஜருக்கு சாப்பாடு துணி கூட தோச்சுக்கிறேன். வரட்டும், இன்னைக்கு அந்த பாலக்காட்டம் வரட்டும், நல்லா அடிச்சு கேட்டுறேன். வரதுக்கு வேலை போட்டு கொடுத்தா தான் இலை போடுவேன். மாமி, தினம் காக்காய்க்கு சோறு போடுறதா நினைச்சுக்கிட்டு போட்டுருங்க. அது ஒரு அண்டங்காக்கா, போத்த கட் பண்ணா பிராணனையே விட்டுரும். யாருக்கும் பிராணனை விட்டுற போறாள்? முதல்ல நீங்க உட்காரணும். நீங்க உட்காருங்க. என்ன பேசுறீங்க? யாருக்கும் பிராணம் விட போறாள்? அது ஒண்ணு இல்ல, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த லட்சணத்துல சில விவசாய இல்லாத ஜென்மங்கள் விருந்தாளியா வந்துடுறாங்க. போகவும் சொல்ல முடியல, பிராணம் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதைத்தான் நீங்க ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்றது ஒத்துருடைய கரெக்ட் ஆகும். நான் சாப்பிட புறப்பட்டு இருக்கிற போது பையன் என் மச்சனை குழந்தை குட்டிகளோட ஆத்துல வந்து இறங்கிட்டான். அவன் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா டீசெண்டா இருக்காதுன்ட்டு நான் மட்டும் சாப்பிட வந்துட்டேன். ஆகும் ஆமி, என்ன சமையல்? சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கராமுது, தக்காளி சாத்தாமுது, தயிர் பச்சடி, அக்கார வடிச்சல். சீட தின்ற பீட அவன் மேனேஜரடி சீட்டை கூச்சிடும் சொல்றச்சே. சிரிச்சுட்டே சொல்ல பேண்ட போயிடுவ. சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கராமுது, தக்காளி சாத்தாமுது, அக்கார வடிச்சல். போதும், ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் ஒண்ணாக்கும். நம்ம டெஸ்பாச்சிங் செக்ஷன்ல ஒரு வேலை காலை இருக்கேன், அதை நம்ம வரத குட்டிக்கு போட்டு கொடுத்துறா. ஏன் மத்தியில இப்ப நான் வர வச்சியா? அதுக்கு தான் ஆகும். அதை விடும் மாமி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் சொன்னாலே அது புது ஐட்டம் ஆகும். பின்ன வெங்காய சாம்பார் பண்றது இல்லையோ? நாங்க மடி வெங்காயம் தள்ளுபடி. மேனேஜர் சார், நம்ம வேதாச்சலத்துக்கு உடம்பு சரியில்லையே, அவருக்கு அசிஸ்டண்டா நம்ம வரத குட்டியே. அந்த வேளாண் ஒரு கண்டமாக்கும், அவனுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட். அதை விடும் மாமி. அந்த உருளைக்கிழங்குன்னு சொன்னாலே அது பொடி மாசா இல்ல காரக்கறியா? வேகாமையே வச்சுடுறேன். என்ன பண்ற? இலைய போட போறாள். பின்ன நரசிம்மாச்சாரி, உங்க பையன் SSLC பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ? பின்ன எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத சொல்ல வேண்டியதானே? அதை பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது எடுத்துக்கலாம். பையன் கெட்டிக்காரன் தானே? அது சுட்டினா அப்புறம் ஏன் விட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? இததான் நானும் அப்பா கிட்ட அப்போலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுக்கணும். மாட்டேன் சார். இன்னைக்கு நானே 4 நாள் செலவு வச்சு ஒரு பட்டத்தை வாங்கி வந்துட்டேன். நான் மீன் பண்ணது இந்த பட்டம் இல்லை. ஓய் நரசிம்மாச்சாரி, உங்க பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னது மோஸ்ட் விளையாட்டுக்கான இருக்கான். அட நீங்க ஒண்ணு, அவன் பெர்மாச்சா மாதிரி சட்டையர் பண்றான். காலேஜ்ல வாங்குற பட்டம் பறக்க விடதான் லாய்க்கிட்டு சிம்பாலிக்கா காட்டுறான். ஏற்பாடு பண்ணு. எதுக்கு அவாய்ட் பண்றேன்? நெல்லு அம்பிக்கு வாடா, வா இப்படி வந்துக்கோ. ஓன் ஜெனரல் நாலேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆகும் ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யாராக்கும்? ராமாயண காலட்சேபத்துல அதிகமா தூங்குனது சுபத்ரா மாமி தான். மாமா மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா, லட்சுமணனா, கும்பகர்ணனா? சீட்டு புலிக்கு பாத்துருவோமா? இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடியட் ஆகும். இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். क्वेश्चन பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. தம்பி, வர வாரம் as usual வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட வருவேன். கேட்கிற கேள்விகளுக்கு டான்னு பதில் சொல்லணும், இல்ல உதைச்சு விடுவேன். மாமி எலவட்டாச்சோ இதாயிட்டு செத்து போருங்க. மாமா சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க. நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பாக்கணும்னா. ஆனந்த பீமாராவ் ஓந்த ரகோத்தமராவோட பிள்ளை, பெரிய ரவுடி பையாச்சவன். நான் வந்து சொன்னனே, டேய் பீமா, மாமா அவனை எப்ப பார்த்தாலும் ரவுடி ரவுடின்னு சொல்றாரோன்னு. அதுக்கு அவன் சொன்னான், அதனால என்னடா, அவர் பெரியவர், படிச்சவர், என்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும், ஆத்த விட்டு வெளியே வரட்டும், செருப்பால் அடிச்சுடுறேன். சாப்பிட போலியா? என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க சீட்ல 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்கார்ந்து இருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்கார்ந்து இருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல என் புள்ளதான் உட்காரணும்.
வேற ஒரு பையன் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த போன் உட்காருவானோ? லோக்க ஜனமே இல்லாம இருக்கானே. அவன் இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். 4 இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டத்துல அடிபட்டாதானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். அதோ அதோட்டு கூட்டலப்பா. ஆமா, இனிமே நான் போற இடத்துக்கெல்லாம் நீதான் போன, தெரியுமா இல்லையா? சரிப்பா. நீ என்ன பண்ற, நாளை காலையில நம்ம நரசிம்மனை பார்த்து அவன் ஆத்திர அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, செவ்வாதோஷம்டா, இப்ப ஆயிடுத்து. அவனை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா. நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டுவான். சொல்றேன்பா. வரதோட்டே அப்படியே நம்ம கோடியாத்த ராமசாமி இருக்கானோ இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான். கேன்சரா, அப்பாவால போக முடியல. நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு 4 நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டு வா. சரி. இவ்வளவு மீந்து போச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்களும் 3.25 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேலையை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம்னா அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புலியிலையும் கணக்கு பார்க்கல, பிள்ளைகளை பெத்துக்கிறதுலயும் கணக்கு பார்க்கல. செலவை நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழாதீங்க மாமா. அழறதுனால போனவா திரும்பி வந்துருவா போற. ஐயோ, உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டின்னு போயிட்டானே அம்மன். இன்னைக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமியும் எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ? எங்க அப்பாவால தாங்கவே முடியல, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரா? ஏன் துக்கம் தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சுட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிடுமா? மாமிய நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ண சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோ. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பார்வதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது எழவா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடியே, உன்னோட வாழ்ந்த காலம் நீ சாகலடி. கூடவே இருக்க. சின்ன வயசுல நம்ம வீட்டுல சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானே. நான் எங்கடா சிரிக்கிறேன்? ஆண்டவன் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டான். இது நடக்காத. அவங்க ஆத்துல இருந்து எத்தனை நாள் இயங்கிட்டு ஜமாயிச்சுட்டு தடப்படா நடத்திட்டேன் எல்லாத்தையும். என் நிலைமை தெரியல உனக்கு. தடப்படா ஜமாச்சுட்டா. மாமா, அப்பா அவங்க அவசியம் சொல்லிட்டு வர சொன்னார். மாமா கிட்ட சொல்றா, அவரோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இனிமே அவர் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வர சொன்னார். முதல்ல வெளியே பட்சம் எல்லாம் வாங்கிக்காம நான் போவேனா? மாமா, சாயந்தரம் கச்சேரி உண்டா? எங்க ஆபீஸ் நரசிம்மாச்சாரி பையன். மாமா, அப்பா தன்னுடைய வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சு வர சொன்ன. அப்பா வந்து கேட்டானா நான் கங்க்ராச்சுலேஷன் கரெக்டா சொல்றேன். சொல்லுங்க மாமா. நிச்சயம் இல்லைங்க. உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து எப்படியோ மாப்பிளைய மணிக்கு போட்டாரு. சொல்லுங்களா சம்பந்தி ஆத்துதா? என்ன மரியாதை வரும்? ராமசாமி, என் பொண்டாட்டி செத்து போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இப்படி ஒருத்தன் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசிக்க.